يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان. يا دائم الترتيل للذكر والتنزيل بشراك يوم رحيل ستفوز بالغفران. يا قارئ الآيات في الجمع والخلوات تزهو بك السماوات. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. قال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان. இன்று என்னுடைய தலைப்பு இஸ்லாமின் கடமைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 5 கடமைகளின் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது ஷஹாதா என்னும் சாட்சி கூறல். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறவே இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என சாட்சி கூற வேண்டும். அதாவது அல்லாஹ்வை தவிர உண்மையில் வணக்கத்திற்கு தகுதியானவன் எவனும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூது செய்தியை நமக்கு எடுத்துரைத்தார்கள். இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுதல். தொழுகையை அதன் நிபந்தனைகளுடன் அனைத்து நிலைகளையும் உள்ளச்சத்துடன் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது ஜகாத் கொடுத்தல். ஒரு முஸ்லிம் ஒரு வருட காலமாக 85 கிராம் தங்கமோ அல்லது அதற்கு நிகராக செல்வமோ இருந்தால் அதில் 2.5% ஜகாத்தாக வழங்கிட வேண்டும். நான்காவது காபாவுக்கு சென்று ஹஜ் செய்தல். அச்சமற்ற சூழ்நிலையிலும் ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் உள்ளவர்களுக்கு ஹஜ் கடமையாகும். ஐந்தாவது ரமலான் மாத நோன்பு நோற்றல். நோன்பு நோர்க்கும் எண்ணத்துடன் ஃபஜர் நேரத்திலிருந்து மக்ரிப் வரை உண்ணுதல் மற்றும் பருகுதலை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக இஸ்லாத்தின் கடமைகள் நாம் நம் உள்ளத்தாலும் அமல்களாலும் செயல்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து என் உரையை முடிக்கின்றேன். وآخر الدعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக தமிழ் ஸ்பீச் சல்மான் அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்று என்னுடைய தலைப்பு நோன்பும் அதன் பலன்களும். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லஸீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லஸீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசம் கொண்டோரே, உங்களுக்கு முன்னியவர் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல
உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் பயபக்தி உடையவர்களாகலாம். குர்ஆன் 2வது அத்தியாயம் 183வது வசனம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னஹ், நோன்பு ஒரு கேடயம், நரகத்தை விட்டு பாதுகாக்க கூடியது. நூல் புகாரி முஸ்லிம். நோம்பின் பலன்கள். முதலாவது, நோன்பு ஜீரண உறுப்புகளுக்கும் இறைப்பைக்கும் ஓய்வு வழங்குகிறது. உடம்புக்கு பலம் ஊட்டுகிறது. மேலும் பல நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. இரண்டாவது, நோன்பு மனதை உறுதிப்படுத்துகிறது. நல்லறம், வழிபாடு, ஒழுக்கம், பொறுமை ஆகியவற்றில் மனதை ஈடுபட வைக்கிறது. மூன்றாவது, நோம்பாளி தம் சகோதர நோம்பாளிகளுடன் சமத்துவ உணர்வு கொள்கிறான். எல்லோருடனும் நோன்பு நோற்று எல்லோருடனும் துறக்கிறான். இஸ்லாம் கூறும் சமத்துவ தத்துவத்தையும் பசியையும் உணர்கிறான். பிறகு பசித்தவரையும் தேவையுடையவர்களையும் அரவணைத்து உதவுகிறான். நான்காவது, நோன்பு பற்றி நபிமொழிகள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹ். யார் ரமலான் மாதம் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். புகாரி முஸ்லிம். யார் ரமலான் மாத நோன்பு நோற்று அதற்கு பிறகு ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் நோன்பு நோக்கிறாரோ அவர் ஒரு வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போலாவார். முஸ்லிம். யார் ரமலான் மாதம் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்து இரவில் நின்று தொழுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். புகாரி. இன்னும் சில நாட்களில் ரமலான் வரை இருக்கிறது. இந்த ரமலானில் நாம் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் பரிபூரண ஈமானையும் தந்தருள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துவா செய்த வண்ணம் என் உரையை முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து தமிழ் ஸ்பீச் மியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. இன்று நான் உங்கள் முன்னால் பேசப்போகும் தலைப்பு ஈமானின் கடமைகள். ஈமானின் கடமைகள் 6. அவற்றை முதலாவது அல்லாஹ்வை நம்புதல், வணக்கம், வல்லமை மிக்க பண்புகள், சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆகிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உண்டு என நம்புதல். 2வது மலக்குகளை நம்புதல். மலக்குகள் அல்லாஹ்வின் கட்டளைகளை செயல்படுவதற்காக ஒளியினால் படைக்கப்பட்ட ஓர் இனம் என நம்புதல். 3வது வேதங்களை நம்புதல். தௌராத், இஞ்சில், ஜபூர், குர்ஆன் போன்றவற்றை நம்புதல். 4வது தூதர்களை நம்புதல். ரசூல் தூதர்களில் முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறுதியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 5வது மறுமை நாளை நம்புதல். மறுமை நாள் என்பது மக்களின் செயல்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் நாள் என நம்புதல். 6வது நல்லதும் கெட்டதும் எதுவாயிருந்தாலும் அல்லாஹ் நிர்ணயித்த விதிப்படியே நடக்கின்றன என நம்புதல். நன்மையும் தீமையும் எதுவாயிருந்தாலும் அல்லாஹ் நிர்ணயித்த விதிப்படியே நடக்கின்றன என திருப்தியுடன் நம்ப வேண்டும். ஏனெனில் அனைத்துமே அல்லாஹ் நிர்ணயித்தபடியும் அவனுடைய ஞானத்தின்படியும் நடைபெறுகின்றன. இந்த 6 விஷயங்களையும் அதை படித்து புரிந்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அடுத்து தமிழ் ஸ்பீச் அம்மார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இன்று என்னுடைய தலைப்பு குழந்தைகளை வளர்ப்பது எவ்வாறு. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. விஸ்வாசிகளே, உங்களையும் உங்களின் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுங்கள். குர்ஆன் 66வது அத்தியாயம் 6வது அத்தியாயம் 6வது வசனம். தாய், தந்தை, ஆசிரியர், சமுதாயம் அனைவருமே குழந்தைகளின் வளர்ப்பு விஷயத்தில் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டியவர்கள். எனவே அவர்கள் குழந்தைகளுக்கு பண்பாடுகளை கற்றுக் கொடுத்து உதவினால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். தவறினால் பாவிகளாவர். இது பற்றி ஹதீஸ்களில் சொல்லப்பட்டுள்ளது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹ். நீங்கள் அனைவருமே பொறுப்பாளிகள், ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நூல் முஸ்லிம். ஆசிரியர்களுக்கு ஒரு நற்செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நிச்சயமாக உன் மூலம் ஒருவனுக்கு அல்லாஹ் நேர்வழி வழங்கினால் அது உனக்கு சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாகும். நூல் முஸ்லிம். பெற்றோர்களுக்கு ஒரு நற்செய்தி. இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ثلاثة இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியா அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹ் அவ் வலதின் சாலிஹின் யதுஊ லஹ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனது உலக தொடர்புகள் யாவும் மறுத்து விடுகின்றன, 3 விஷயங்களை தவிர. அவை: முதலாவது, நிரந்தரமாக பயன்பெறும் தர்மம்; இரண்டாவது, பயன் தரத்தக்க கல்வி; மூன்றாவது, நல்ல குழந்தையின் பிரார்த்தனை. நூல் முஸ்லிம். குழந்தைகளை வளர்க்கும் நீங்கள் முதலில் உங்களை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது நல்லதாகவும் எதை தவிர்க்கிறீர்களோ அது கெட்டதாகவும் குழந்தைகளிடம் கருதப்படும். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளிடம் மேற்கொள்ளும் சிறந்த அணுகுமுறையே குழந்தைகளை பண்படுத்தும் சிறந்த வழியாகும். ஆகையால் எங்கள் பெற்றோராகிய நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்து நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்த வண்ணம் என் உரையை முடிக்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.